5 உருளைக்கிழங்கு வந்து நல்லா நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன். இது வந்து தோலோடு போடக்கூடாது, தோல் சீவி தான் இதை கட் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை ஒரு வாட்டி தண்ணீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தனியாக வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் முட்டைக்கு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்பீங்களா, அந்த பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால இந்த மசாலாஸ்லாம் வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா அந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. அப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து மசாலாவில் வந்து சோக் ஆகும். இப்போ வந்து இது கூட வந்து ஒரு 10 பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டை இடித்து சேர்க்குறனால அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் தாளிப்பு சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரம் அந்த உருளைக்கிழங்கு அப்படியே ஊற விட்டாச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நான்ஸ்டிக் கடாயில் பண்ணிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு இன்னும் ஒட்டாமல் வரும். இதில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். சிம்லேயே தான் அதை குக் பண்ணணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு வந்து மசாலாவோட நல்லா சூப்பராக வெந்து வரும். யூஸ்வலாக பண்ணுற உருளைக்கிழங்கை விட இதோட டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இது தயிர் சாதம் கூட சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.